நம்ம இலக்கிய சிறைகளில் நம்ம கௌதம் இலக்கியாவுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கௌதம் சருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் என்னதான் வேலை கிடைக்காம போனாலுமே நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியாவும் கண்டிப்பாக எனக்கு வேற ஒரு வகையிலையோ இல்லை அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க கேட்டானே இந்த மாதிரி லஞ்சம் வாங்குவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களே அந்த மாதிரியெல்லாம் நம்ம கௌதம் சார் ஒரு நாளும் தப்பான வழியில் போய் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டார். இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியவருடைய ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. நம்ம இலக்கியாவை நினச்சா நமக்கு எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இலக்கிய இருக்கிற கஷ்டத்தில் கூட அந்த பொண்ணுடைய நிலைமையை நினச்சி பார்த்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு கிடைச்ச வேலையை அந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா. கூடிய சீக்கிரமே நம்ம இலக்கியாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க தான் போகுது. ஆனால் இப்போ நம்ம கௌதம் சருக்கு நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. நம்ம கௌதம் சார் எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ நல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஆள் கம்பெனிக்கு தெரியாமல் எனக்கு நீ லஞ்சம் கொடுக்கணும் அப்போ தான் உனக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு வார்த்தைக்காக உங்கள் வேலையே எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் தூக்கி போட்டு வராரு. அதை கேட்ட நம்ம இலக்கியாவுக்கு ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, எனக்கும் இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்கிறாங்க வேலை கிடைச்சிச்சு. ஆனால் நான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதம் சார் கூட நம்ம இலக்கியம் நினச்சி பெருமைப்படுறாங்க. சரி வீடியோ இலக்கியம் நம்மளை அந்த கடவுள் பார்த்துப்போம், நம்மளை கடவுள் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் தலையை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வீட்டில் போய் பார்த்தா நம்ம சாணிகமாகவும் நம்ம ரேவதியமாகவும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எப்போ வருவாங்க, நம்ம மருமக எப்போ வருவாங்க, நம்ம வந்தவுடனே இப்போ எனக்கு வேலையோடு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அவங்க கண்டிப்பாக சந்தோஷமான விஷயத்தோடு தான் வருவாங்க, அவங்க கண்டிப்பாக வேலையோடு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம கௌதம் இலக்கியா போனோடனே வா கௌதம் வா இலக்கியா வாங்க வாங்க என்னாச்சு வேலை கிடைச்சிச்சா, எவ்வளோ சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியம்மாவும் நம்ம சாணிங்கம்மாவும் சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம கௌதம் சாராலையும் நம்ம இலக்கியாவாலையும் அந்த சந்தோஷத்தை எனக்கு காட்ட முடியல, அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க முடியல. இப்படி தான் வேலை கிடைக்கல, இப்படி தான் நடந்துச்சுன்னு சொன்னோடனே அதுக்குமே நம்ம ஜானியம்மாவும் நம்ம ரேவதியம்மாவும் சந்தோஷம் தான் படுறாங்க. உங்களுடைய பெருமையை நினச்சி நான் நான் உங்களை நினச்சி ரொம்பவே இப்போ எனக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கலாலுமே நியாயமாக இருந்திருக்கீங்கள இந்த கஷ்டத்துலையும், அதுவே போதும், கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு துணை நிற்பான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சரையும் நம்ம இலக்கியாவையும் பாராட்டிட்டு அதுக்கப்புறமா சரி விடுங்க கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கௌதம் சாரால் நிம்மதியாக கூட தூங்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் எனக்கு நம்ம ஜானிகமாக நம்ம ரேவதியம்மாவுக்கு மாத்திரை மருந்து வாங்கணுன்னா கூட பணம் வேணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இப்போ எனக்கு நினச்சி அதையும் நினச்சி தூங்காமல் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நல்லதே நடக்கும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவியும் அந்த அஞ்சலியும் அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஞ்சலி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த அஞ்சலியை கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த பைரவி பிளான் போட போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டோடைய மொத்த அதிகாரமும் இப்போ அந்த அஞ்சலி கிட்ட தான் இருக்குது. வீட்டோடைய அதிகாரம் மட்டும் இல்லாமல் கம்பெனியில் கிடைச்ச மரியாதை கூட கிடைக்காம போயிடுச்சு. கம்பெனியும் இந்த அஞ்சலியோடைய பேருக்கு மாறிடுச்சு இல்லையா. அதனால இந்த பைரவி இந்த அஞ்சலிக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. இந்த பைரவியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக சதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த பக்கம் என்னதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்றா சேர்ந்து ஏமாத்தினாலுமே இப்போ அவங்க ஒன்றா சந்தோஷமாக கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு.